ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியான ஆன்மீக தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை துன்பங்களை போக்கக்கூடிய தை மாதத்துடைய தேய்பிர ஏகாதேசியானது வந்திருக்கு. இந்த ஏகாதேசியுடைய சிறப்பையும் இந்த ஏகாதேசியில் மறந்தும் நாளை நாள் இந்த உணவை மட்டும் சாப்பிடக்கூடாது. அறிவியல் ரீதியாகவும் நாளை நாள் சாப்பிட்றது நல்லதல்ல என்று சொல்லப்படுது. நாளை நாள் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி ஏகாதேசி நாளில் விரதம் இருந்து ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் முதலான பாடல்களை பாடி துளசி தீர்த்தம் பருகி மகாவிஷ்ணுவை ஆராதிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகுந்த பலன்களை வாரி வழங்குவார் பெருமாள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதேசி விரதத்துக்குரிய அற்புதமான ஒரு நாள் போல வேற நாள் கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நம்மள நிறைய பக்தர்கள் மாத ஏகாதேசியை தவற விட்டுறோம். மாதம் தவறாமல் ஏகாதேசி விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவிப்பெறவங்க கண்டிப்பாக நிச்சயம் நல்ல பலனை அடைய முடியும். ஏகாதேசி நாளில் விரதம் இருந்து ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் முதலான பாடல்களை பாடி பெருமாளை ஆராதிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தி வேண்டிக் கொள்ளும். மனதில் உள்ள குழப்பங்கள் யாவும் அது மூலியமாக விலகும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நீங்கும். புத்தியில் தெளிவும் காரியத்தில் வெற்றியும் உண்டாகும். இதெல்லாம் ஏகாதசியில் வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் நாளை நாள் தை மாத சனிக்கிழமை ஏகாதேசி தேய்பிரையில் வருது. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நாளை தினம் 25/1/2024 சனிக்கிழமை சர்வ ஏகாதேசி. இந்த நாளில் அனைவரும் பெருமாளை ஆராதனை செய்யுங்க. விஷ்ணு சகஸ்ராமம் பாராயணம் செய்யுங்க. முடிந்தவர்கள் நாளை நாள் விரதம் இருங்க. நாளை நாள் நாராயண நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் பருகுங்க. அதை விட அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளை துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. அதுதான் நாளை நாள் ரொம்ப முக்கியம். முடிந்தால் நாளை நாள் புளியோதரையை நெய்வேத்தியம் செய்து 10 பேருக்கு பசியார வழங்குங்க. அதாவது பசி ஆறுவதற்கு நீங்கள் இந்த சாதத்தை நாளை நாள் வழங்குங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு பிடித்தமான உறவுக்காரர்கள் நண்பர்கள் என யார் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையில் கூட உணவு பொட்டலம் வழங்கலாம். 10 பேருக்குனா 10 பேருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணிக்கையிலையும் நாளை நாள் உணவு பொட்டலங்கள் வழங்கலாம். உணவு பொட்டலங்களில் புளியோதரை தயிர் 2ல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமாக செம்மையோடு வாழ்வதற்கு இதை நாளை நாள் பண்ணலாம். இதோடு நாளை நாள் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உணவு நாளை நாள் எடுத்துக்கக்கூடாது. உணவு அப்படின்னாவே நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது சாப்பாடு தான். என்ன வெரைட்டி நமக்கு விதவிதமாக இருந்தாலும் சாதம் இருந்தால் மட்டும்தான் அந்த வெரைட்டிக்கு நம்ம சாப்பிட முடியும். ஸோ சாதம் வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டிஷ்லாம் இது பண்ணுவோம். அந்த சாதம் தான் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி ஏன் இது சொல்லப்படுது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏகாதேசி என்று சோறு சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக நாளை நாள் என்ன சாப்பிட்ணும், பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. புராணங்கள் படி
ஏகாதசியில் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாளை ஒரு நாள் சாதம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா முக்தியானது கிடைக்காது. ஸோ சாதம் சாப்பிட்றத நாளை ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்க. வைகுண்ட பிரவேசம் கிடைக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக ஏகாதசியில் இதை ஃபாலோ பண்ணோம். ஏகாதசி விரத நாளில் உணவு உண்ணக்கூடாது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஏகாதசி அன்று உணவு உண்ணக்கூடாதுன்னா அரிசியில் செய்த உணவு உண்ணக்கூடாது. அரிசி என்பது நாளை நாள் சாப்பிட்டா இறைச்சி உண்பதற்கு சமமாக கருதப்படுது. அதனால தான் நாளை நாள் அரிசியை சாப்பிடக்கூடாது என்பதை சொல்கிறேன். இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய புராண கதையும் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அனைத்து விரதங்கள்லேயே ஏகாதசி விரதம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுது. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசிகள் வரும். ஒன்று கிருஷ்ணபட்சத்தில், மற்றொன்று சுக்லபட்சத்தில், அதாவது தேய்பிறை வளர்பிறை. ஒவ்வொரு ஏகாதசியும் அதன் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியாக இருக்கும். ஒரு மாதத்தில் 2 விதம், ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள் வரும். இந்த 27 ஏகாதசிகளில் ஒவ்வொரு ஏகாதசியுடைய சிறப்பறிஞ்சு நாம் செயல்படணும். அதில் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதசி தைல வரக்கூடிய ஏகாதசி. தைல வரக்கூடிய ஏகாதசி சனிக்கிழமை இருக்கிறதுனால அரிசி சாப்பிடக்கூடாது. விரதம் நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சோறு நாளை நாள் தொடக்கூடாது. ஏகாதசி என்று சோறு உண்பது பாவமாக கருதப்படுது. இது அனுமனத்தின் பின்னணியில் ஒரு கட்டுக்கதை மட்டும் இல்லாமல் அறிவியல் காரணமும் இருக்குது. ஆக்சுவலி அறிவியல் காரணம் என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அறிவியல் காரணப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதசி என்று சாதம் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அரிசியில் அதிக நீர்ச்சத்து இருக்குது. நிலவுடைய தாக்கம் தண்ணீரில் அதிகமாக இருக்கும். அரிசியை உண்பதால் உடலில் நீர்ச்சத்து அதிகரித்து மனம் அமைதியற்று போகும். இதனால் இந்த மாதிரி ஏகாதசி விரத விதிகளை கடைபிடிக்கக்கூடிய நாளில் சில இடையூறுகள் அரிசி சாப்பிட்றதுனால ஏற்படும். அதனால் ஏகாதசி என்று அரிசி தானியம் போன்றவற்றை உண்பது தடை செய்யப்படுது. ஸோ இதுதான் அறிவியல் காரணமாக சொல்லப்படுது. ஸோ நாளை நாள் அரிசிக்கு பதிலாக நாளை நாள் என்னடா சாப்பிட்றது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அரிசி சாதத்துக்கு பதில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஃபன் எடுத்துக்கோங்க. உப்மா, சேமியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோசை, இட்லி, இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கூட நாளை நாள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நாளை நாள் உணவுகள் விஷயத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க. விரதம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தானம் பண்ண சொன்னியே, தானம் பண்ணுறது சரியா, அவங்களுக்கு நாங்கள் சாதம் தானே கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தானம் பண்ணுறது பசி ஆறுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஆக்சுவலி பசி ஆறுறதுக்கு டிஃபன் ஐட்டம்லாம் கொடுத்தா கண்டிப்பாக ஆறாது. பசி ஆறுறவங்களுக்கு நாம் கண்டிப்பாக நல்லா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணணும். அதாவது பசி ஆறுறவங்க மாதிரி இருக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சாதம் போல் ஒரு இதை தான் கொடுக்கணும். அதனால் தானமாக சாதம் கொடுக்கலாம். அவங்க ஆல்ரெடி ரொம்ப பசியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விரத நாட்கள்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க பசியை போக்குறதுக்கு நாம் விரதம் மாதிரி இல்லாமல் இந்த சாதத்தை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் நாம் தானம் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க பசியை போக்குறது ஒரு வரம்தான். அந்த பசியை நீங்கள் போக்குறது நாளை நாள் பண்ணலாம். நீங்கள் மட்டும் நாளை நாள் விரதம் இருக்கிறது இல்லாமல் இருந்தாலும் ஃபுட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளைய ஏகாதசியுடைய சிறப்பையும் நாளைய ஏகாதசியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தை விட அரிசி உணவை எடுத்துக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே பயனடையணுங்கிறதுனால தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவருமே ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.